ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரை போல நல்ல சுவாபங்களை கற்றுக்கொள்கிற நல்ல நாட்களாய் மாறுவதாக. ஒரு பெரிய தெய்வ மனிதர் ஒருமுறை ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய பிரசங்கத்தில் பதிவு செய்தார். அவருடைய தகப்பனார், அந்த போதவருடைய தகப்பனார் அந்த காலத்தில் வீட்டில் நிறைய நாய் வளர்த்தார். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சொன்னார். அந்த நாய்க்கு ஆசையை தோன்ற மாதிரி ஒரு இறைச்சி துண்டப்படும், வேகமாய் சாப்பிட வரும்போது நோ வெயிட் அப்படி சொன்னா அந்த எஜமான் சொல்லுகிற வரையிலும் அது காத்திருக்கும். நானும் பார்த்துருக்கிறேன். எங்கள் உறவினர் வீட்டிலலாம் இந்த காலத்தில் நாய் வளர்த்தாங்க. மீன் கழுவிட்டு இருப்பாங்க, மீனை கழுவி வச்சிருப்பாங்க. இதை பார்த்துக்கன்னு சொன்னால் ஒரு பூனை பக்கத்தில் வர முடியாது, போட்டால் தான் சாப்பிடணும். சில சின்ன சின்ன வீடியோ காட்சியில் பார்த்துருக்குறேன். 4-5 நாய்களை கூட்டிகிட்டு போய் வேட்டையாடுவாங்க. அவங்க சுட்டு விழுந்தோன்னே ஒரு நாய்க்கு ஆர்டர் கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்து கொண்டு வந்து போடும். இவ்வளோ கீழ்ப்படிதல், இவ்வளோ கீழ்ப்படிதல். ஒரு எஜமானுக்கு கீழ்ப்படிந்து இவ்வளோ அழகாக ஒரு மிருகம் தன் நிச்சய அடக்கி வாழ முடியுமானால் நம்முடைய எஜமான் இயேசு. ஏன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடாது? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கீழ்ப்படிந்து நடக்க முயற்சி பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Keep looking to Jesus. கிறிஸ்து இயேசுவை கவனியுங்கள். ஹல்லேலூயா. சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவரை தன்னை தாழ்த்தினார். கீழ்ப்படிதலோடு தேவனை கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோவாக்கின வரும். நிறைய பார்த்துருக்கேன், மிருகங்களை பார்த்துருக்கிறேன். நோ அப்படின்னு அப்படி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவன் நல்லவர். சில மிருகங்கள் கீழ்ப்படுகிறதே. சில நேரத்தில் சில வீடியோவில் பார்த்து சிரிச்சிருக்கிறேன். சின்ன நாயை பார்க்கும்போது நல்ல சாப்பாடு வச்சுட்டு ப்ரே அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே உட்காந்துருக்கும். அப்புறம் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னது சாப்பிட ஆரம்பிக்கும். எவ்வளோ ஆச்சரியம்! ஒரு பகுத்தறிவு இல்லாத மிருகம் மாடு தன் எஜமான்களையும் கழுதை தன் ஆண்டவன் முன்னணையும் அறியும்னு போட்டிருக்கிறது. கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளுங்கள். கீழ்ப்படுதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வசனத்துக்கு நடுங்குகிறவங்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள கிருபைதான். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதில் ஆண்டு கிருபைகளை தாங்குவதாக. God bless you. Have a nice day.